ஒருத்தன் கலை அரசனா, அவன் ஒரு மாந்திரிகவாதியா, அப்புறம் பார்த்தா அவன் ஒரு நிகழ்ச்சிக்காரனா, அடுத்தது பார்த்தா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் இங்க வந்து என்னங்க ஆடுறாரு. ஒருத்தையோட தியாகமே தோப்பைய ஒண்ணு போட்டுக்கிட்டேன் ஆடுறாப்பா, இதுக்கும் அதுக்கும் இதுக்கும் அதுக்கும் பொம்பளைங்க கிட்ட. அவன் என்ன நடத்தா, எவன் பார்வதி செருப்பு தோட்டப்படுத்தி பிஞ்சிருண்டி. எங்க பொட்ட புள்ளைங்க பிக் பாஸ் பாக்குது, எச்சால நாய என்னடி பிக் பாஸ் நீ பண்ணிட்டு இருக்க, என்னடி துளி போடுறீங்க நீங்க, என்னடி ஆறாது நாயிங்களே வந்தே வச்சுக்கோ, கைய காலை எல்லாத்தையும் உடைச்சு தோடு துளா போட்டுருவேன். எச்சால நாயிங்களே பார்க்கும் போது நேரத்து கொதிக்குது, மனசு எரியுது, மனசு வலிக்குது. இன்னொரு தடவை இந்த பிக் பாஸ் சொல்றேன் பாருங்க, நிகழ்ச்சி எடுக்கிறவன் ஒழுங்கான முறையில ஆடை போட்டு ஒழுங்கான முறை பேச்சு பேசனா இந்த பிக் பாஸ் தொடரலாம். இல்லை என்றால் வச்சுக்கோ, பிக் பாஸ் தொடர்ந்து மாவனே பிக் பாஸ் நடத்துறவனுக்கு தோட்டப்ப கட்ட செருப்படி தரவியும். பிக் பாஸ் ஒழிக, பிக் பாஸ் ஒழிக, பிக் பாஸ் ஒழிக, பிக் பாஸ் அடுத்த இயக்குனர ஒழிக. உடம்பு சரியில்லாதவன் தான்டா, என் வீட்டுக்கு நடக்க முடியாது, ஸ்பைனல் கால் அடிபட்டுச்சு, இருந்தாலும் நான் பாத்துக்குவேன், எனக்கு ஒரு பொட்ட புள்ள இருக்கு. நான் உள்ள போனா என் அண்ணன் இருக்காண்டா, என் ரத்தம், என் உயிருக்கு உயிர், என் அன்பு அண்ணன் வேல் முருகன் இருக்காண்டா, என் குடும்பத்தை எப்படி பாக்கணும்னு அவருக்கு தெரியும்டா. டேய் எனக்கு ரொம்ப கோவம் வருது, உள்ள விட்டா போதும் நினைக்கிறேன். என்ன அண்ணா என்ன உள்ள மட்டும் போ சொல்லுடா, நீ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருண்ணா. குண்டா சட்டம் போடட்டும்னா, அரெஸ்ட் பண்ணட்டும்னா, என்ன வேணா பண்ணட்டும்னா, நான் தான் போறேன்னா. நான் என் பெண்கள் பாருனா, என் மக்கள் பாருனா, ஒருத்த மனசு எப்படி நான் கொதிக்குது மா, உங்க மனசு எப்படிமா கொதிக்குது, எப்படிமா கொதிக்குது. ஒழிக பிக் பாஸ் ஒழிக, என் பெண்கள் குரலை கேள்றா, பிக் பாஸ் நடத்துற நாயே, என் பெண்கள் குரலை கேள்றா நாயே. பாருடா பொட்ட புள்ளைங்களா, எல்லாம் வயசு புள்ளைங்க வந்து உட்காந்து இருக்குடா. அந்த வயசு புள்ளைங்க இப்ப சொல்லுதுடா, என் வீடு பக்கத்துல மக்களே, என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க போய் பெண்களை நான் கூப்பிடுறேன். காக்கா நான் இத மாதிரி இந்த பிக் பாஸ் சொல்றாங்கல்லக்கா, எதுமா பிக் பாஸ் அக்கா அந்த விஜய் டிவில நடத்துறாங்கல்லக்கா. ஐயோ கன்றாவி, அதுவா சொல்ற? ஆமாக்கா, அதுதான்க்கா தடை செய்ய போறேன். அந்த விஜய் சேதுபதி அங்க இருப்பானாமா? இருப்பாக்கா. அப்ப 2 செருப்பு எடுத்துன்னு வரட்டா? ஏன்க்கா ஒரு செருப்பு இயக்குனருக்கு, ஒரு செருப்பு விஜய் சேதுபதிக்கு. சரிக்கா அங்க இருக்கிறவங்களக்கா பண்ணலாம். தோட்டப்ப கட்டிலேயே அடிக்கலாண்டி, சேர தோச்சு அடிக்கலாமா வேற எதுனா தோச்சு அடிக்கலாமான்னு கேட்டாங்க. ஏன்க்கா இவ்வளவு கோவம்? என் வீட்டு பொட்ட புள்ளைங்க பார்த்துட்டு, என் பொண்ணுங்க 12 வயசு ஆகுது, அந்த பொண்ணு விஜய் டிவி பார்த்துட்டு கேக்குது, அம்மா என்னம்மா இது, இங்க என்னம்மா நடக்குது, அந்த டிவி ஆஃப் பண்ணிடுமா. வேணாமா. இந்த அசிங்கமா ஒரு 12 வயசு குழந்தை சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு நாய் நடந்துக்கிறானுங்க, எந்த அளவுக்கு பண்றானுங்க இவனுங்க. இந்த விஜய் டிவி முதல்ல நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, நம்ம பாக்கலன்னு சொல்ல முடியுமா? யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க விஜய் டிவியை, யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ உங்க மனசு எப்படி கொதிக்குது? அந்த விஜய் டிவியை ஓடிக்கணும் கொதிக்கல, அந்த மக்களை அழிக்கணும் கொதிக்கல, அங்க இருக்கிறவங்க தொட்டப்ப கடல அடிக்கணும் தோணல. என்னங்க கவுன் இது இவ்வளவு போடுவாளாம், அதுக்கு அவுத்து போடு போ சொல்ல நாய். அந்த நாய் எதுக்கு போடுது? தமிழ்நாட்டுல போறது தமிழச்சி. நம்ம எப்படி நிக்கிறோம், எல்லாம் எப்படி நிக்கிறோம், புடவை கட்டி நிக்கிறோம். அதுதான் நம்ம தமிழ கலாச்சாரத்தை கெடுக்க வந்த நாய்களே. யார்கிட்ட வந்து எந்த தமிழ்நாட்டுல வந்து நாய்களே இதே மாதிரிலாம் நடத்திட்டு ஒருத்த ஹைட்டா இருப்பானா, அவன் எப்ப பார்த்தாலும் பார்வதி பின்னாடியே போவானாம். அப்புறம் பார்வதி சொல்வாளாம், இவனை என் பின்னாடியே வர சொல்லுவாளாம். இதெல்லாம் பாக்குற நம்ம கிறுக்கு, எப்படியே இதெல்லாம் பாக்குற நம்ம கிறுக்கு பைத்தியம். அவனுங்க வந்து நடிக்கிறது நம்ம பார்த்து அதுக்கு டிஆர்பி ஏறுமா, அவளுங்க சம்பாஷன் போவாளுங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கம்மு நிக்கணுமா? சரிங்க, எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறாங்க.